நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிகவும் நல்லவர். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், என் இயேசு மிகவும் நல்லவர். சவுல் ராஜாவின் காலத்தில் ஒரு யுத்தம் ஒன்று உருவானது. அந்த யுத்தத்தில் அந்த பக்கத்தில் இருக்கிறவர்கள் பெலிஸ்தியர், இந்த பக்கத்தில் இருக்கிறவர்கள் இஸ்ரவேலர். இஸ்ரவேலின் சேனைக்கு என்ன பெயர்னா ஜீவனுள்ள தேவனுடைய சேனை. அந்த பக்கத்தில் இருக்கிற பெலிஸ்தியர்கள், இது உங்களுக்கு தெரிஞ்ச ரொம்ப பரிச்சயமான ஒரு பகுதி. அதில் ஒரு ராட்சதன் வந்து நிற்கிறான். அவன் என்ன சொல்றான்னா, எதுக்கு எல்லாரும் போட்டு சண்டை போட்டுக்கிட்டு செத்துக்கிட்டு ஒருத்தனை அனுப்புங்கிறான். நான் இதில் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் அந்த ராட்சதனை பற்றிய விவரங்கள் சொல்லப்படுகிறது. அவன் எவ்வளவு வளர்த்தி, அவன்கிட்ட இருக்கிற பட்டம் எவ்வளோ, ஈட்டி எவ்வளோ பெருசு, எப்படியெல்லாம் யுத்தம் செய்வான். சவுல் ராஜா கிட்ட சொல்றாரு தாவீதுகிட்ட, அவன் இளம் வயதில் இருந்து யுத்த வீரன், குறி தப்பாமல் ஈட்டி எறிவான், இப்படியெல்லாம் நிறைய சொல்லப்படுகிறது. அவனுக்கு பரிசை, அதாவது கேடகத்தை முன்னால் பிடிச்சிட்டு வர்றதுக்கே சில ஆட்கள், ரொம்ப பயங்கரமாக அவனை பற்றி சொல்லப்படுகிறது. ஆனால் தாவீது அவனை குப்புற விழ வச்சுட்டான், பார்த்தீங்களா? சரி, இப்போ இஸ்ரவேலின் சேனை பக்கம் நிற்கிற மக்களை கொஞ்சம் பாருங்க. அவங்க கையிலையும் பட்டயம் இருக்குது, அவங்க கையிலையும் ஈட்டி இருக்குது, எல்லா இராணுவ வஸ்திரங்கள் எல்லாம் இருக்குது. ஆனால் ஒன்றும் செய்ய முடியல, ஒன்றும் செய்ய முடியல. அவங்ககிட்ட இருக்கிற வெப்பன்ஸும் வேஸ்ட்டு. கோலியாத்துக்கிட்ட இருந்த அவ்வளோ வர்ணிக்கத்தக்க ஆயுதங்களும் வேஸ்ட்டு. நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க, இன்னைக்கு இஸ்ரவேலின் சேனைக்குள்ளே, இப்போ நம்ம கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 29ஆம் வசனங்கள்லாம் வாசிங்கன்னா, நாமும் ஆபிரகாமின் சந்ததி அப்படி சொல்லியிருக்கு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதினாலே, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதினால் நாமும் யூதர்களாகிறோம். தாவீதின் குமாரன் இயேசு கிறிஸ்து. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த அந்த ஜீன்ஸ் கொஞ்சம் இருக்கணுங்க நமக்குள்ள. அந்த அந்த என்னது, அந்த அணுக்கள் கொஞ்சம் நமக்குள்ளேயே இருக்கணும். ஏன்னா கிறிஸ்தவர்கள்னு சொன்னால் தாவீதோட கனெக்டட் ஆனவங்க. ஒன்றையும் வேஸ்ட்டாக வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. ஒன்றும் செய்யாததற்காக ஆயுதங்களை வச்சுக்கிட்டு சும்மா நிற்கிற லட்சக்கணக்கான இஸ்ரவேலின் சேனை, யாருமே ஒன்றும் செய்யலை. ரொம்ப விசேஷம் என்னன்னு சொன்னா, ஈசாயின் குமாரர் எலியாப், அபினதாப், சம்மா, தோற்றம் பார்த்தீங்கன்னா நல்ல ஜெய்ஜாண்டிக்காக இருப்பாங்க. அவங்க யுத்தத்தில் ரொம்ப பழக்கம் உள்ளவங்க. அவனும் சும்மா தான் நிற்கிறான், அவனும் சும்மா தான் நிற்கிறான். அவன் வந்த உடனே எல்லாரும் ஓடுறாங்க. அவன் வந்த உடனே ஒரு சவால், ஒரு பயங்கரமான எதிர்ப்பு, ஒரு பயங்கரமான தடை வந்த உடனே எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா ஓடிடுறாங்க. நமக்கு எதுக்கு அப்படின்னு போயிடுறாங்க. அந்த இஸ்ரவேலின் சேனையில் இருந்த ஜனங்களுக்குள்ள, அந்த யுத்த வீரர்களுக்குள்ள, அது ஜீவனுள்ள தேவனுடைய சேனைக்குள்ள இருந்த அவர்களை அவங்க எப்படி சம்பாஷணை பண்ணியிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் அதை கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்து சொல்றேன் பாருங்க. அவன் இன்னொருத்தனை பார்த்துருப்பான், அண்ணே அவன் வரானே, நீங்க ஏன்னே அவனை எடுத்து போக மாட்டேங்கிறீங்க, என்ன ஏண்டா கேட்குற, அவனை கேள்டா, அவன் போகல, நீ போகல, அப்புறம் என்ன மட்டும் ஏன் போக சொல்ற? நீங்க எல்லாம் என்ன வழியை கையாளுறீங்களோ அதே வழியை தான் ஒவ்வொருத்தரும். அவன் போகல அதனால் நான் போகல,
அவன் இறங்கலை. நான் துணிஞ்சு போகிறேன்னு அவன் சொல்லலை. எனக்கும் அப்படித்தான் பயமாக இருக்குது. ஒருத்தன் லட்சக்கணக்காக நின்னான் பாருங்க. ஒன்றுக்கும் லாய்க்கு இல்லாத, நம்ம ஊரில் சொல்லுவாங்களே சோப்பலாங்கிங்க. தாவீது வந்தான் பாருங்க. என்ன, தாவீது கையில ஒரு சின்ன கூழாங்கல் கொடுத்துட்டா போதும். ஒரு சின்ன கூழாங்கல் கொடுத்துட்டா போதும், அடிச்சு தள்ளிடுவான். பயப்பட மாட்டான். நான் இந்த பிஎம்எம் அப்படி பார்க்குறேன். புரியலையா உங்களுக்கு? நீங்க இப்படித்தான் இருப்பீங்களா? ரிஃப்ளெக்ட் பண்ணவே மாட்டீங்களோ ஃபீலிங்க? நிறைய பேர் நிறைய ஆயுதங்கள்லாம் வச்சிருக்கலாம், நிறைய பெரிய பெரிய அதாவது டிகிரிகள், டாக்டரேட், டபுள் ட்ரிபிள் டாக்டரேட்லாம் வச்சிருக்கலாம். என்னத்துக்கு? என்ன அவனை அதாவது இன்றைக்கு என்னுடைய பிரசங்கத்தின் தலைப்பு தோற்கடி. ஜெயிக்கணும்னு சொல்றதை விட தோற்கடின்னு சொல்றது அது ரொம்ப அது வெறியூற்றதா இருக்குது. அல்லேலூயா. ஏன்னா நம்மளை சுத்தி யுத்தங்கள் நடந்துகிட்டு இருக்குது, நம்ம சுத்தி பிரச்சனை இருக்குது. எனக்கு போன வாரத்தில் ஒரு திருப்பூர்ல இருந்து ஒரு பாஸ்டர் ஃபோன் பண்ணார். பிராங்க்லின் அவர் பேர், பிரான்சிஸ். அவர் ஃபோன் பண்ணார். நான் 9 வருடமாக நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் இயேசுவுக்கு ஊழியம் செய்கிறேன். ஆனால் இந்த ஊரில் உள்ள ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்காரர்கள் எங்களை இந்த ஒரு சில மாதங்களாக நீங்கள் இங்கே ஜெபம் பண்ணக்கூடாது, நீங்கள் இயேசுநாதரை பாடக்கூடாது, கிறிஸ்தவர்களுடைய வாசனையே எங்கள் ஊரில் இருக்கக்கூடாது அப்படின்னு தடை பண்ணுறாங்க. இப்போ நான் இந்த தமிழ்நாடு அரசாங்கத்தில் மைனாரிட்டி கமிஷன் உடைய உறுப்பினராக இருக்கிறேன். ஃபாதர் ஜோ அருண் அவர் சேர்மனாக இருக்கிறாரு. நான் எல்லா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கிறிஸ்தவர்களின் சார்பில் ரெப்ரசன்ட் பண்ணி தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் நான் ஒரு போர்டு மெம்பராக இருக்கிறேன். அதனால் நாங்கள் இதெல்லாம் போய் சந்திக்கிறோம். அப்படி கலெக்டரை போய் பார்க்க சொன்னப்போ அவர் கலெக்டருக்கெல்லாம் தெரியப்படுத்தி நீங்கள் போய் கலெக்டரை பாருங்கள் அப்படின்னு சொன்னால், கலெக்டரு என்ன சொல்கிறாரா, நீங்கள் பாட்டுக்கு நான் ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் பாட்டு ஜெபம் பண்ணுங்க போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார். அப்படி அனுப்பிட்டு போலீஸுக்கு சொல்லணும்ல, நீங்கள் போய் தொந்தரவு பண்ணாதீங்க, அங்கே தொந்தரவு பண்ணுறவங்களுக்கு விரோதமாக அந்த மக்களுக்கு, இந்த சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்லணும்ல, அது சொல்லலை. போலீஸு கும்பலாக நிற்கிறாங்க ஜெபம் நடக்கிற அந்த சின்ன ஜெப வீட்டுக்கு முன்னால். இது ராஜஸ்தான்லேயோ அல்லது இது உத்தரப்பிரதேசத்துலேயோ சத்தீஸ்கர்லேயோ நடக்கிறது இல்லைங்க, நம்ம தமிழ்நாட்டில். நமக்கு முன்பாக இருக்கிற யுத்தத்தை சொன்னார். ஐயா நீங்கள் நல்லா சொன்னீங்க, ஒரு பெரிய யுத்தம், உண்மைதான், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இதை நம்ம உணர்றதே இல்லை, சும்மா தான் பைபிளை வச்சுக்கிட்டு நிற்கிறது. பைபிள் கையில் எதுக்கு இருக்கு? சும்மா. யூஸ்லெஸ் சோல்ஜர்ஸ். கிறிஸ்டியன்ஸ் ஆர் யூஸ்லெஸ் சோல்ஜர்ஸ். ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவங்க நமக்குள்ள. அதுதான் நான் சொன்னேன், தாவீதுடைய ஜீன்ஸ் நமக்குள்ள இருக்கணும், கொஞ்சமாவது இருக்கணும், இருக்கணும். இயேசுவின் மூலம், இயேசுவின் மூலம் தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்பட்ட நம்முடைய கர்த்தராகிய இரட்சகராகிய கிறிஸ்து இயேசு எப்படி இருந்தார், எதெல்லாம் சந்திச்சார்? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த குணம் இருக்கணும். உங்ககிட்ட இருக்கிற பணத்தை வச்சுக்கிட்டு என்ன செய்ய போறீங்க? என்ன செய்ய போறீங்க? வீடு மேலே வீடு வாங்கி, என்ன சஃபயர் மின்வெளி, நீங்கள் உங்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த ஸ்கூல் இது நல்லா நடக்குது இல்லை, நல்ல பெஸ்ட்டு ஸ்கூல். அவங்க கல்வியாளர்கள், அவங்க எஜுகேஷனிஸ்ட்டு. அவங்க அதிலே கான்சென்ட்ரேட் பண்ணாங்கன்னா நல்ல காசு அடிக்கலாங்க.
ஏன்னா அவங்க ஸ்கூலுக்கெல்லாம் ரொம்ப அவ்வளோ மெரிட்டு. டேனியல் தாமஸ் ஸ்கூல், ஏன்னா ஜாஸ்பர் டேனியல் ஆரம்பித்த ஸ்கூல். ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு தெரியும், சிறிய அளவில் பேசாமல் ஸ்கூலை நடத்திக்கிட்டு பணத்தை சம்பாதிச்சுக்கிட்டு அங்கங்கே ஒரு கார்டன் வாங்கி போட்டு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் போட்டுக்கிட்டு லீவ் நாளில் போய் அங்கே போய் குடும்பமாக ஜாலியாக இருந்துக்கிட்டு இருப்போமா பிஎம் அம்மா. இதெல்லாம் தேவையாயா? சும்மா இருக்க வேண்டியது தானே காசை வச்சுக்கிட்டு. எத்தனை பேர் காசை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கிறாங்க? நல்லா சாப்பிட்டுக்கிட்டு, நல்லா உடுத்திக்கிட்டு, நல்ல உல்லாசமா சுத்திக்கிட்டு இருக்கிறாங்களே. கொஞ்சம் கூட உணர்வு இல்லையே. 2.3 தானே கிறிஸ்தவங்க இருந்துட்டு போறாங்க. 2.3ன்றது நான் முன்ன கேள்விப்பட்டேன் 2.5. இப்போ அது குறைஞ்சிருக்கு, 2.3ன்னு கொடுக்குறான். என்ன 2%, அப்புறம் 1.5, அப்புறம் கிறிஸ்தவத்தையே இந்தியாவிலிருந்து ஒழிச்சிடணும்ன்றது தானே இப்ப நமக்கு முன்பாக இருக்கிற யுத்தம். சும்மா இருந்தா எப்படி? கையில பட்டயத்தை வச்சுக்கிட்டு சும்மா இருந்தா எப்படி? ஒரு பெரிய கோலியாத் நமக்கு முன்னால நிக்கிறானே. அதை குறிச்சு உணர்வு நமக்கு இருக்கணும். சாப்பாடு சாப்பிடும்போது நான் உயிரோடு இருக்கிறேன், எதுக்காக இருக்கிறேன்? ஒரு கொஸ்டின் அரைஸ் பண்ணுங்க. நான் எதுக்கு உயிரோடு இருக்கிறேன்? என் புருஷனுக்காக இருக்கிறேன்னு வா பொம்பளை. ஆம்பளை என்ன சொல்லுவான்? என் பொண்டாட்டி பாவம், ரொம்ப பரிதாபமானவா, ரொம்ப வீக்கு, நான் இல்லைன்னா செத்தே போயிடுவா, ஆனால் அவளுக்காகத்தான் நான் இருக்கிறேன். நீங்கள் ரெண்டு பேரும் எதுக்கு இருக்கிய அப்படின்னா, என் பிள்ளைங்க பாவம், அதுக்காக இருக்கிறேன். இப்படி இதுக்காக தான். இதில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், அதாவது எல்லா மதத்தை விட முதலாவது இந்திய தேசத்துக்கு 1ஆம் நூற்றாண்டில் கிறிஸ்தவம் தான் வந்தது. மிச்செல்லாம் பிற்பாடு வந்தது தான். முதல்ல தான் கிறிஸ்தவம் வந்தது. ஏன் இந்த கிறிஸ்தவம் வளரல? எதுக்காக வளரல? எல்லாம் பட்டயத்தை எழுந்துட்டு சும்மா நின்னானுங்க. அன்னைக்கு தோமா உயிரை கொடுத்து கிறிஸ்தவத்தை, சுவிசேஷத்தை பரப்பி காரியங்களை செய்து போயிட்டார். அதுக்கப்புறம் எல்லாம் ஒன்றும் செய்யாதவங்க. இப்போ இருக்கிற கிறிஸ்தவ சபைகளில் நீங்கள் எல்லாம் இந்த பிஎம்எம்ல ஒரு பங்காளிகள் அப்படின்னு நினைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களே, அது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம். கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமா தருவார். நீங்க அவங்க கையில ஒரு சின்ன கூழாங்கல்ல கொடுத்தா போதும், அவங்க கோலியாத்தை கீழே தள்ளிட்டு வந்துடுவாங்க. இப்போ அதுதான் செய்துக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க இருந்து வடக்க போய் அங்க இருக்கிற எல்லா எதிர்ப்பு வல்லமைகளின் உள்ள நுழைஞ்சி என்ன ஒரு பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சு ஒரு உணவில்லாதவங்களுக்கு உணவு கொடுத்து அது மூலம் இயேசுவை ஜனங்களுக்கு சொல்லி ஆண்டவர் இயேசுவின் ரட்சிப்பை சொல்றதுக்கு அவங்க கையில ஒரு கூழாங்கல்லாவது கொடுங்க. என்ன வச்சிருந்து நிறைய பணம் வச்சிருந்தீங்கன்னா அவங்ககிட்ட கொஞ்சம் கொடுங்க. சாத்திட்டு வந்துடுவாங்க, சத்துருவை கீழே தள்ளிட்டு வந்துடுவாங்க. அப்படிப்பட்ட இதையாவது செய்யணும். ஒன்றுமில்லாதவர்களாக நாம் இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம தோற்கடிக்கிறவர்களாக இருக்கணும். நம்மளை கண்டாலே அவன் நையாண்டி பண்றான். என்ன பண்றாங்க இந்த கிறிஸ்தவங்க? கொஞ்சம் இவனு என்ன பண்ணுவானுங்க? அதுதான் திருப்பூர்ல என்ன செய்யறான்னா, இவனு கிறிஸ்தவனு கொஞ்சம் இருக்கிறானுங்க, இவனுங்களை நம்ம காலி பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறான். அப்ப இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அந்த சர்ச்சில் ஜெபம் நடத்தக்கூடாதுன்னு போலீஸ் சொல்லிட்டாங்க. போலீஸ் என்ன சொல்றாங்க? நீங்க போய் பர்மிஷன் வாங்கிட்டு வாங்க, கலெக்டர்கிட்ட அந்த ரிட்டர்ன் பர்மிஷன் வாங்கிட்டு வாங்க. நாங்க ஒண்ணுமே சொல்லலை. கலெக்டர் நீங்க போய் ஜெபம் பண்ணுங்கன்னு வாயில சொல்றாரு அந்த ஆளு. இப்படி இவங்களுக்குள்ள ஆடுறாங்க. இன்னைக்கு அந்த சபையில ஜெபம் நடக்கல. போலீஸ்காரவங்கலாம் வந்துருக்கு. நான் செவ்வாய்க்கிழமை போகணும்னு வச்சிருக்கேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நான் சொன்னேன், நீங்க அதே உங்க ஜெப வீட்டிலே நீங்க ஜெபம் பண்ணுங்க.
என்ன நல்ல ஜெபம் பண்ணுங்க. உங்களை சுட்டு கொண்டுருவானா செத்துருங்க. ஏகப்பட்ட சர்ச்சை உண்டாயிரும். அப்பதான் ஒரு புரட்சி உண்டாகும். கிறிஸ்தவ புரட்சி, அது அன்பின் புரட்சி, ஆக்கப்பூர்வமான புரட்சி. நம்மளதெல்லாம் அழிக்கிற புரட்சி இல்லை, உண்டாகும். நம்ம என்ன சாராயம் காசுறோமா, அல்லது நம்ம கஞ்சா வச்சிருக்கிறோமா, அல்லது நம்ம அநியாயம் செய்யறோமா? ஜெபம் பண்றதுக்கு யார்கிட்டயா பர்மிஷன் வாங்கணும்? யார்கிட்ட பர்மிஷன் வாங்கணும்? நான் சொல்ற இதே வார்த்தையை அங்க கேளு. யார்கிட்ட நாங்க பர்மிஷன்? நீ பர்மிஷன் வாங்கிட்டு சாமி கும்பிடுறியா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகுது. நான் சொன்னேன் அவங்க போய் அங்கேயே ஆராதனை பண்ணுங்க, அங்கேயே ஜெபம் பண்ணுங்க. அரெஸ்ட் பண்ணா இந்த அரெஸ்ட் பண்ணிக்க அப்படின்னு சொல்லுங்க. விலங்கு மாட்டுறான்னா விலங்கு மாட்டி ரோடு வழியா பாஸ்டரை கூட்டிட்டு போனா கூட்டிட்டு போட்டோம். கிறிஸ்தவ சமுதாயம் பார்க்கட்டும். சும்மா இருக்கிற இந்த பட்டயங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு சும்மா நிற்கிற இவர்கள் எல்லாரும் வீரம் உள்ளவர்களாக மாறட்டும், யுத்தத்தில் இறங்கட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இது மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய. நாம சத்துருவை கண்டு பயந்து ஓடுகிறவர்களாக இருக்கக்கூடாது. சத்துருவை எதிர்த்து போய் அவனை தோற்கடிக்கிறவர்களாக இருக்கணும். அந்த வேலை தான் இந்த பெத்தேல் மிஷன் மூவ்மெண்ட் செய்கிறது. சத்துருவை எதிர்கொண்டு போகிறார்கள். அதுக்கு பிசாசுக்கு தெரியும் இவங்க என்ன ரூபத்தில் வர்றாங்க அப்படின்னு அவனுக்கு தெரியும். இதை நாம் தோற்கடிக்க வேண்டும். இந்த சத்துருவை நாம் தோற்கடிக்க வேண்டும். ஆட்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், நீங்க மதமாற்றம் பண்ணுகிறீர்கள், நீங்கள் அதை செய்கிறீர்கள், இதை செய்கிறீர்கள் என்று நம்ம குற்றம் சாட்டி அநியாயமான பழி சுமத்தி கிறிஸ்தவர்களை பிடிச்சிட்டான்னா, உத்தரப்பிரதேசத்தில் இன்னும் அங்கே இருக்கிற மற்ற சுற்றி உள்ள மாநிலங்களில் பிடிச்சிட்டான்னா உடனே அவன் மேலே வேற ஏதாவது கேஸ் போடுறது. இவன் ஜெபம் பண்ணான் அப்படின்னு கேஸ் போடுறது இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இது நம்ம தமிழ்நாட்டிலையுமே இருக்குதுங்க, தமிழ்நாட்டிலையுமே இருக்குது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாங்கள் சிஎம் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம். அவர் என்ன சொல்கிறாரு, அப்படிலாம் கூடாது, பட்டா இருக்கிற இடம் எல்லாம் நீங்கள் விடுதலையாக ஆராதிக்கலான்னு இவர் சொல்கிறாரு. கலெக்டர் சொல்கிறாரு ஆராதிக்கலான்னு சொல்கிறாரு. போலீஸ்காரன் சொல்கிறான் அப்போ ஆராதிக்கக்கூடாது, பர்மிஷன் காட்டு அப்படிங்கிறான். நம்ம ஊரில் நடக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் மிகப்பெரிய ஒரு யுத்தத்தில் இருக்கிறோம். நாம் கிறிஸ்தவர்கள் எல்லாம் வாய் மூடி இருக்கக்கூடாது. 2.3 வெட்கப்படணும். முதல் நூற்றாண்டில் கிறிஸ்தவம் வந்தது. ஏன் இந்த கிறிஸ்தவம் வளரலாம்? எல்லா கிறிஸ்தவர்களும் சும்மா இருந்தாங்க. பயாலஜிக்கல் growth தான். என்ன நம்ம அந்த காலத்தில் இருந்து பாருங்க, தாத்தா பெத்த பிள்ளை, அப்பன் பெத்த பிள்ளை, இப்படி தான் சபையில் ஆட்கள் பெருகி இருக்கிறாங்க. கன்வர்ஷன் growth தான் நம்ம கிறிஸ்தவத்தில் ரொம்ப முக்கியமாக. கன்வர்ஷன் growth, மனம் திரும்புவதினாலே சபை பெருகுவது, இயேசுவின் ராஜ்யம் பெருகுவது. இன்றைக்கு அப்படின்னு எல்லாரும் சுவிசேஷம் சொல்லி இருந்தால், எல்லாரும் இந்த கிறிஸ்துவின் மேல ஒரு அன்பு இருந்து, இயேசு கிறிஸ்துவின் மேல் ஒரு அன்பு இருந்து, அவர் மேல ஒரு வைராக்கியம் இருந்து, நாம் பின்பற்றுகிற இந்த ஃபெய்த், இந்த இயேசுவின் நாமத்தின் மேல ஒரு பற்று, ஒரு வைராக்கியம் இருந்திருந்தால், அதை மற்றவர்களுக்கு சொல்லும் ஒரு ஊக்கம் இருந்து நாம் செய்திருந்தால், இங்கிருந்து வடக்க போய் ராஜஸ்தானுக்கிட்ட அங்க போய் சொல்லணும் என்ற ஒரு தூண்டுதல் இவர்களுக்கு வந்து, நீங்கள் எல்லாரும் அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறீங்களே, அது எவ்வளவு பெரிய விஷயம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் சும்மா இருந்து, இந்த கிறிஸ்தவர்கள் சும்மா இருந்த இந்த அளவில் இருக்கிறாங்க. ஆனால் 85% எப்படி மாறினாங்க இவங்க? அடுத்த குரூப் 85% எப்படி மாறினாங்க? நாங்க தான் மெஜாரிட்டி அப்படின்றாங்களே, எப்படி மாறினாங்க? நான் உங்களுக்கு சொல்றேங்க, இந்த உலகத்தில் இருக்கிற பயங்கரமா வேலை செய்கிற லூசிஃபர், தள்ளப்பட்ட தூதன், அதாவது கிறிஸ்தவர்களை ஒரு வகையாய் அப்படியே தன் வயப்படுத்தி, சும்மா இருப்பா, எவனாவது என்னத்தையா செய்து போறான், இப்படித்தான் சொர்ணராஜ் மாதிரி ஆட்கள் வந்து வீராப்பா பேசுவாங்க, வீரங்கீரம் வந்துடாம
பேசாம இரு, சர்ச்சுக்கு போனோமா வந்தோமா ஆசீர்வதியும்னு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணா கேளு. இந்த மாதிரி ஏதாவது சவால் பண்ணாருன்னா காதை அடைச்சிக்கோ, பேசாம வந்துரு. இந்த எழுப்புதல், இந்த மாற்றம், கிறிஸ்தவத்தை நம்ம இந்தியாவில் ஸ்தாபிக்கணும், இந்த மாதிரிலாம் இறங்காத. இந்த இவங்க 2 பேருக்கும் இவங்களுக்கு அதை சொல்லாம இருந்திருப்பான்னு சாத்தான்னு நினைக்கிறீங்களா? சொல்லாம இருந்திருப்பான்னு நினைக்கிறீங்க? எதுக்குப்பா வந்து அவன் பார்த்தா பயங்கரமா இருக்கிறான், எதுக்குப்பா வம்பு, பேசாம 4 பேரை போலப்ப அமைதியில நிப்பியா, பட்டயத்தை அப்படி பிடிச்சிக்கிட்டே நில்லு. அவன் வந்துட்டான்னா ஈட்டி தரையில ஒரு குத்து குத்திட்டு ஓடி போயிரு. ஒன்னும் செய்யாத, 4 பேரை போல ஊரோட ஒத்துப்போ. நான் பெரிய சண்டியரு, நான் அதை செய்வேன் இதை செய்வேன்லாம் இறங்காதப்பா. அப்படித்தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க போல இருக்கு நம்ம கிறிஸ்தவங்க. அதனால கிறிஸ்தவம் என்ன செய்யல, ஒரு விசுவாசியா சர்ச்சுக்குள்ள வந்தவங்க 10 வருஷம் அந்த ஒரே ஆளா தான் வராங்க. ஒரு வருஷத்துல ஒரு மனுஷனுக்கு சுவிசேஷம் சொல்லி என்ன சாத்தான் கையில இருந்து ஒரு ஆத்மாவை பிடுங்கி கிறிஸ்துவின் கையில கொடுக்கிறதுக்கு நம்ம கிட்ட தான் பொறுப்பை இயேசுநாதர் கொடுத்திருக்கிறாரு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல நாம் நிச்சயமாய் சாத்தானை தோற்கடிக்க வேண்டும். இந்த எண்ணம் யாருக்கு இருக்கும்? தாவீதுக்கு மாத்திரம்தான் இருக்கும். இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில், கிறிஸ்துவின் காலத்தில் இயேசு ஒரு தாவீதாக வந்தார். நாம் எல்லாரும் தாவீதின் குமாரனுடைய பிள்ளைகள், இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள். கொஞ்சமாவது நமக்குள்ள இந்த என்ன கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க யாருக்கு நான் சொல்றேன், நமக்குள்ள ஒரு உணர்வு, ஒரு எழுச்சியான எண்ணம், ஒரு வைராக்கியம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுவதற்கு ஒரு ஊக்கம் நமக்கு கண்டிப்பா இருக்க வேண்டும். நான் 11 வயதில் இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன். என்னுடைய டீச்சர் எனக்கு சொல்லி இயேசுவை ஏற்றுக்கொள்ள வைத்தாங்க. நான் ரட்சிக்கப்பட்டேன். 19வது வயதில் நான் ஊழியத்திற்கு வந்தேன். என்னை கர்த்தர் அழைத்தார். 19வது வயதில் ஊழியத்துக்கு வந்தேன். எங்கள் அம்மா கிட்ட நான் சொன்னேன், இப்படி நான் ஊழியத்துக்கு போகிறேன் அப்படின்னு. எங்கள் அம்மா சொன்னாங்க, டேய் அப்படிலாம் பண்ணிடாதடா, நல்ல வேலை, டன்லப் ரப்பர் ஃபேக்ட்ரியில் வெள்ளைக்காரன் கம்பெனி, நல்லா வேலை செய்து இந்த உத்தியோகம் கிடைக்காதுடா, நீ பேசாமல் இருடா. எங்கள் அம்மா நல்ல ஒரு ஜெபிக்கிறவங்க. ஏன்னா எங்கள் ஊர் திசையமலையில் ஏடிஜே குடும்பத்தில் உள்ளவன் நான். திசையமலையில் என்னன்னா தாய்மாரெலாம் ரொம்ப எழுப்புதலாக இருப்பாங்க. பரிசுத்தாவியை பற்றி உபதேசம் இல்லாத சபையில் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அந்நிய பாஷை அடையாளத்தோடு பெற்றவங்க எங்கள் அம்மாவோட சேர்ந்தவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க. நல்ல ஜெபம் பண்ணுவாங்க, நல்ல தீர்க்கதரிசி. அவங்க சொன்னாங்க என்கிட்ட, நான் ஜெபிக்கிறேன்ப்பா, நீ பேசாமல் இரு, நீ வேலைக்கு போ, நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. 14 நாள் ஜெபிச்சிருக்காங்க. என்னன்னு சொல்லி ஜெபிச்சிருக்காங்க? சொர்ணராஜுக்கு நல்ல புத்தி தாரும், அவன் நல்ல வேலை செய்து சம்பாதிச்சு நல்ல பெரிய ஆளாக ஆகணும், அவன் இப்போ இந்த பெந்தகோசக்காரங்களோட சேர்ந்து அப்படியே போய் தெருப்பிரசங்கன்னு போய் ஊழியம்னு சொல்கிறான். அவன் எங்கள் அம்மாவுக்கு அவ்வளோ தெரியாது. அதனால நீர் அவனுக்கு கொஞ்சம் புத்தி சொல்லு ஆண்டவரே அப்படின்னு. 14வது நாள் 15வது நாள் திரும்பவும் செபிக்க போயிருக்காங்க. அப்போ தேவன் சொன்னார், ஆவியானவர் சொன்னார், பேசாம இரு, நான் உன் கூட பேச போறேன். இப்போ இவ்வளவு நாள் நீ பேசினதுல ஜெபம் பண்ணதுல கொஞ்சம் மாறுவேன்னு நான் பார்த்தேன். நீ உன் பிடியிலே இருக்கிற. அதனால இந்த 15வது நாள் ஜெபிக்க வந்திருக்கல, உனக்கு நான் நீ பேசாம இரு, நான் பேச போறேன். உனக்கு என்ன, உன் மகன் நிறைய சம்பாதிக்கணும், அதுதானே? இந்தா உன் மகன் நீண்ட ஆயுள் காலம் உலகத்தில் உயிரோடு இருந்து அவன் சம்பாதிக்கிற பல கோடி பணத்தை ஒரு பக்கம் வைக்கிறேன். இன்னொரு பக்கம் அவன் போய் ஊழியம் செய்து ஆதாயம் பண்ணும் ஒரு ஆத்துமாவை நான் வலது பக்கம் வைக்கிறேன். இடது பக்கம் அவன் சம்பாத்தியத்தை நான் வைக்கிறேன். இப்போ நீக்கள் சாய்ஸ் உண்டு, நீ தெரிந்து கொள்ளணும். உனக்கு நீ என் பணம் தான் வேணும், உழைப்பு தான் வேணும், அதை கேளு, நான் உனக்கு தரேன்.
இல்லை என் மகன் ஊழியத்துக்கு போகணும் அப்படின்னா, இந்த ஆத்துமாதாயம் பண்ணுற ஊழியம் அதுக்கு போகணுன்னா நீ சொல்லு, நான் தரேன் அப்படின்னு கர்த்தர் சொன்னாராம். எங்கள் அம்மா சாதாரண தாயாக இருந்திருந்தா, உலக தாயாக இருந்திருந்தா பணம் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரே போராட்டம், என் மகன் மூலமாக தான் என் மகன் ஆத்துமாக்களா, அவன் சம்பாதிக்கும் பணமா, ஒரே போராட்டமா. ஜெபம் பண்ணிக்கிட்டு நல்ல வேலையை விட்டுட்டு போகணுமா, இப்படியா அப்படியா. கடைசியில் எங்கள் அம்மாவுக்கு ஆவியானவர் தெளிவு கொடுத்துருக்காரு, ஒரு ஆத்துமாவின் விலை உலகத்தை விட பெரியது. அவன் சம்பாதிக்கும் சம்பாத்தியம் அதற்கு ஈட ஆகாது என்று கர்த்தர் வெளிப்படுத்தின உடனே ஜெபத்தில் இருந்து வந்து, என் மகனை நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, அவன் போய் ஊழியம் செய்யட்டும். எங்கள் அம்மா ஜெபத்தில் இருந்து வந்து என் தலையில் கையை வச்சு ஆசீர்வதித்து சொன்னாங்க, மகனே, ஆண்டவர் இயேசுவுக்கு நல்ல போர் சேவகனாய், வெற்றி பெறுகிறவனாய், நீ நிறைய ஜெயம் எடுக்கிறவனாய் நீ போய் ஊழியம் செய்யின்னு சொன்னாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பேக் ஒன்று, ஒரு ஷோல்டர் ஜால்னா பையன்னுவாங்களே, அதை ஒன்று தொங்க போட்டுக்கிட்டு காஸ்பல் புக்கு ட்ராக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு கிராமமாக தனி நபராக நடந்தேன். 110 கிராமங்களில் நடந்தேன். நான் போற ஊர்லெல்லாம் பேய்கள் ஆடும். ஒரு சிஸ்டர், ஒரு கிறிஸ்தவ குடும்பம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த கிறிஸ்தவ குடும்பத்துக்குள்ள போனா, அந்த கிறிஸ்தவ குடும்பத்தில் இருக்கிற அந்த சிஸ்டர் பேரு அன்னாள். அன்னாள் 2 கையும் இப்படி வச்சுக்கிட்டு இப்படியே ஆடுறா, நெளிஞ்சு ஆடுறா. என்னம்மா அன்னாள் ஆடுற அப்படின்னா, அன்னாள்ல நான் கேந்திரன் வந்திருக்கிறேன். இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக, குல தெய்வங்கள்லாம் நிறைய என்கிட்ட மாட்டி அதை துரத்தி விட்டுருக்கிறேன் நான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நிறைய ஆண்டவர் இயேசுவுக்கு மகிமையா ஊழியம் செய்ய கர்த்தர் உதவி செய்தார். 58 வருஷம் ஊழியம் முடிச்சிருக்கிறேன். இப்போ அன்னைக்கு எவ்வளவு ஆர்வம் இந்த இயேசுவுக்காக வைராக்கியமாக இருந்தேனோ அதே வாஞ்சை இன்றைக்கு வரைக்கும் எனக்கு இருக்குது. கொஞ்சம் கூட குறையலைங்க. இயேசு என் கையில் ஒரு கூழாங்கல்ல கொடுத்தா கோலியாத்த குப்புற வச்சிருவேன். என்கிட்ட இருக்க முடியாது. அப்படி சில தாவீதுகள் எழுந்து நிற்கிறாங்க. அவங்களுக்கு துணையா நீங்க வந்திருக்கிறீங்க. பயந்து பின்வாங்க கூடாது. தாவீதோட நிமிர்ந்து நிற்கணும். தோற்கடிக்கிறவனோடு சேர்ந்தால் நீங்களும் தோற்கடிப்பீர்கள். தோற்று போகிறவர்களோடு சேர்ந்தால் நீங்களும் தோற்று போவீர்கள். பின்வாங்க கூடாது. கிறிஸ்துவுக்காக நிற்க வேண்டும். தாவீது என்ன சொன்னான்? நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன் என்று சொன்னான். கூழாங்கல்லோடு வருகிறேன்னு சொல்லல. நான் கூழாங்கல் எடுத்துட்டு வரேன், நீ பெரிய பட்டையெல்லாம் வச்சிருக்கப்பா, நான் சின்ன கூழாங்கல்ல உன்னை காலி பண்றேன் பார், அப்படி சொல்லல. கர்த்தருடைய நாமத்தில் அவன் அப்படி சொல்றான். இப்போ இந்தியாவில் நிந்திக்கப்படுகிற கர்த்தருடைய நாமம் இயேசு. நல்லா கவனிங்க. அந்த நாமத்தை குறித்து அவன் அதிகமாக அவன் சொல்லுகிறான். கர்த்தருடைய நாமத்தில் நீ நிந்திச்சல்ல, இவ்வளவு நாள் தூஷித்தல்ல, நீ தூஷித்தல்ல, அந்த நாமத்தை வச்சுக்கிட்டு உன்னை நான் காலி பண்றேன்டா அப்படின்னு வந்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. சத்துருவை ஜெயிக்க நமக்கு தேவையானது நம்முடைய தேவனுடைய நாமம். நன்றா கவனிங்கள். நாமம் மிக முக்கியமானது. இயேசு கிறிஸ்துவை குறித்து தெளிவாக அவருடைய அற்புதங்கள், அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லிவிட்டு பேதுரு சொல்லுகிறார், அப்போஸ்தலர் நடபடி 4ஆம் அதிகாரத்தில், நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழே பூமியின் மேலே அவருடைய நாமமே அல்லாமல் வேறே ஒரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. அவர் நாமம் இயேசு. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களிலிருந்து அவர் ரட்சிப்பார். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார். தேவதூதன் வந்து சொன்னான், இயேசு என்று பெயரிடுவாயாக என்று. இந்த இயேசு என்ற நாமம் நமக்கு கொடுக்கப்பட்ட நாமம். நான் இந்த சாட்சி சொன்னவங்க, இங்கே பேசினவங்க எல்லாரையும் நான் கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தேன்.
ஒரு அம்மா ஏசப்பா எனக்கு, ஏசப்பா எனக்கு, ஏசப்பா ஏசப்பா. மற்றவங்களாம் ஆண்டவர் தந்தார், ஆண்டவர் தந்தார், ஆண்டவர் தந்தார் அப்படின்னாங்க. இல்லை, இங்கே கூட ஐயா வந்து சொல்லும்போது முதல்ல எடுத்த உடனே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு ரொம்ப பேர் கிறிஸ்தவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆண்டவர். இங்க வந்து நின்றுட்டு என்ன பிரசவம் பண்ணுவாங்க? ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யோ, அந்த ஆண்டவருடைய நாமம் என்னையா? அதை சொல்லு. இயேசு, அதுதான் ஆண்டவருடைய நாமம். நம்முடைய தேவனுடைய நாமம். ஆண்டவர் என்பது ஜெனரல் டேர்ம், எல்லா சாமிகளுக்கும் சொல்றது. இயேசு என்பது நமது இரட்சகருக்கு மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே நாமம் இயேசுதான். இயேசுதான். இந்த நாமத்தை கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறதில்லை. ஆண்டவர் ஆண்டவர் ஆண்டவர். யெகோவா, யெகோவா என்பது பிதாவாகிய தேவன். யெகோவா பிதாவாகிய தேவன். நான் வேத புத்தகத்தை நான் வாசிக்கும் போது ஒரு நாள் ஆவியானவர் எனக்கு ஒரு உணர்வை கொடுத்தார். இல்லையா? இயேசு என்ற நாமம் பைபிளில் எத்தனை முறை இருக்குது அப்படின்னு ஒரு நானே பார்த்தேன். இந்த புஸ்தகத்திலிருந்து நான் எடுக்கலை கணக்கு. நானே வாஸ்து இயேசு என்ற பெயர் எத்தனை தடவை இருக்குது அப்படின்னு அப்படி கோத்ரூ பண்ணேன். அதுல பழைய ஏற்பாட்டில் யெகோவா என்ற பெயர் 12 முறை தான் பார்த்தேன். பழைய ஏற்பாட்டில் இயேசு இல்லை. புதிய ஏற்பாட்டிலே யெகோவா இல்லை. யெகோவா என்ற பெயர் இல்லை. பிதாவின் பெயர் பிதா பிதா என்று இருக்கிறது. யெகோவா என்ற பெயர் இல்லை. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே அன்பானவர்களே, இயேசு என்ற பெயர் நான் பார்த்த வரைக்கும் 1093 முறை இயேசு என்று இருக்கிறது. மத்தேயு சுவிசேஷத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் 1093 முறை நான் பார்த்ததில். அதிகம் இருக்கலாம், இத்தனை முறை இருக்கிறது. இயேசு என்ற பெயருக்கு பிதாவாகிய தேவன் அவ்வளவு மவுசு கொடுத்திருக்கிறார். நான் சொல்வதை மீண்டும் நீங்கள் கவனிக்க வேண்டும். நாம் புதிய ஏற்பாட்டு காலத்து தாவீதுகள். கர்த்தருடைய நாமம் அன்றைக்கு தாவீதுக்கு கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இயேசு என்ற நாமம், இயேசு கிறிஸ்து என்ற நாமம். எல்லாரும் கவனிக்க வேண்டும். நீங்க இயேசு என்ற நாமத்தை அடிக்கடி சொன்னா சத்துரு கீழே விழுவான், சத்துரு ஓடி போவான். இயேசுவின் நாமத்தில் பிசாசை துரத்து, என்னுடைய நாமத்தினால பிசாசை துரத்துங்கள் என்று சொல்லி இருக்கிறார். என்னுடைய நாமத்தினால நீங்கள் சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளும் அதிகாரத்தை கொடுக்கிறேன் என்று தேவன் சொல்லி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தை நாம் பயன்படுத்தினால் சத்துருவை தோற்கடிக்கலாம். கூழாங்கல் இருக்குது, அது எனக்கு அடிக்க தெரியும், அடிச்சிருவேன் அப்படி தாவீது கன்ஃபஸ் பண்ணவே இல்லை. அப்படி கன்ஃபஸ் பண்ணலை. என்கிட்ட இருக்கிறதெல்லாம் கர்த்தருடைய நாமம், கர்த்தருடைய நாமம். வாயில, நம்முடைய வாயில இயேசு, கிறிஸ்தவங்க வாயில ஆண்டவர் 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 ஆண்டவர்னா வரும். நீங்க வேணா கவனிச்சு பாருங்க. நானும் எவ்வளவோ ஊழியக்கார கூட்டங்கள்லையும் இந்த மாதிரி கூட்டங்களில் நான் சொல்லித்தான் பார்க்குறேன். ஆனால் ஆண்டவர் தான் திரும்பவும் சொல்றான், ஆண்டவரின் நாமம் மகிமைப்படுவதாக. இல்லைங்க, அவர் நாமம் இயேசு. அந்த இயேசு என்ற நாமம் அல்லாமல் வேற ஒரு நாமம் கொடுக்கப்படவில்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அடிக்கடி உச்சரிக்க வேண்டும். ஜெபிக்கும் போது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஒரு பாயிண்ட். அடுத்த பாயிண்ட், இதையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் ஆண்டவரே, எங்கள் இயேசுவின் மூலமாய் வருகிறோம் ஆண்டவரே. பிதாவை நோக்கி தான் ஜெபிக்க வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், என் நாமத்தில் நீங்கள் பிதாவிடத்தில் எதை கேட்டுக்கொள்வீர்களோ அதை தருவார் அவர் என்று அவர் சொல்லி இருக்கிறார். ஆகவே நாம் இயேசுவின் நாமத்தை ஆண்டவர் ஆண்டவர் ஆண்டவர்னு சொல்லியே நீங்க இயேசுவின் நாமத்தை இருட்டடைப்பு செய்திடக்கூடாது. இயேசுவின் நாமத்தை சொல்லணும். இல்லையா, நாங்கள் ஆண்டவர் தான் சொல்லுவையா, இயேசு நாமத்தை சொல்ல மாட்டோம்னா கோலியாத்தை அவன் பாட்டுக்கு நிமிர்ந்து நிற்பான், அவனுக்கு ஒரு பாதிப்பும் வராது. சத்துரு நிமிர்ந்து நிற்பான். சத்துருவை தோற்கடிக்கிறதுக்கு இயேசு என்ற நாமம் தான். நான் கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன். சத்துருகிட்ட சொல்றான் அவன், ஏய் நான் கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன். அவர் பட்டயத்தினால ஈட்டினால ரட்சிக்கிறவர் அல்ல, அவருடைய நாமம் ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுக்கும்
என்று சொல்லுகிறான். உங்க வாழ்க்கையில் நிறைய தோல்வி, நீங்க தோற்கடிக்கப்பட்டதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? இயேசு என்ற நாமத்தை நீங்கள் உச்சரிக்காததினாலே. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 2, 3 வசனங்களை பாருங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அறிக்கை செய்ய வேண்டியதின் முக்கியத்துவத்தை நீங்கள் அங்கே பார்க்க முடியும். யாரோ எடுத்த சத்தமா வாசிக்க பார்க்கலாம். தேவ ஆவியை நீங்கள் எதினாலே அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டான ஆவி. அடுத்த வசனம் வாசிமா. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானது அல்ல. நீங்க வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவி அதுவே. அது இப்பொழுது வந்திருக்கு, உலகத்துல வந்திருக்கு. அந்தி கிறிஸ்துன்னு வரல, ஆனா அந்த ஆவி வந்திருக்கு. அது என்ன சொல்ல? இயேசுன்னு சொல்லாத, ஆண்டவர் ஆண்டவர்னு சொல்லிட்டு போங்க. இந்த பேதுரு அப்போஸ்தலர் எல்லாம் இயேசுவை அறிவிச்சாங்க. அப்போ அவங்கள கொண்டாந்து நீதிமன்றத்தில் கவுன்சிலுக்கு முன்னால் நிறுத்திட்டு அவங்க என்ன சொன்னாங்க? எப்பா என்னத்தையாவது சொல்லி தொலைங்கப்பா, இயேசுன்னு மட்டும் சொல்லாதீங்க. அதானே சொன்னாங்க. இயேசுன்னு மட்டும் சொல்லாதீங்க. நீ ஆண்டவர்னு சொல்லு, நீ தேவன்னு சொல்லு, ஏதாவது சொல்ல. அந்த இயேசுன்ற பேரை கேட்டாலே எங்களுக்கு கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க. இவங்க சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க, என்ன உன் பேச்சை கேட்குறதா, நாங்கள் தேவனுடைய பேச்சை கேட்கறதா, கர்த்தருக்கு கீழ்ப்படிதான் முக்கியன்ட்டு அவன் திரும்பவும் போய் அங்கே நின்று இயேசுவை பற்றி தான், இயேசுவை கிறிஸ்து என்று அவர்கள் திருஷ்டாந்தப்படுத்தி பேசினார்கள். இப்போ பிடிச்சிட்டு வந்துட்டாங்க, திரும்ப ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக நிறுத்துறாங்க. நாங்கள் சொன்னோமா இல்லையா? இந்த இயேசுவின் நாமத்தை குறித்து நீங்க பேசக்கூடாதுன்னு சொன்னோமா இல்லையா? அவனுடைய இரத்தப்பழி எங்க தலைமையில போடுறீங்களப்பா, நீங்க அதை பத்தி பேசக்கூடாதுன்னு சொன்னோம்ல, ஏன் பேசினேன்னு கூப்பிட்டு அரைன்னு அரைஞ்சி அடிச்சு, இயேசுவின் நாமத்தை பற்றி இனி பேசக்கூடாது, ஓடிப்போங்கடான்னு தருத்தினா வெளியே பேதுரு அவங்களோட சேர்ந்தவங்களாம் சிரிச்சுக்கிட்டே வராங்களாம். ஆண்டவருக்காக இப்படி ஒரு அவமானம் அடைகிறதுக்கு எங்களை பாத்திரரா நீர் நினைச்சீரு, எங்களுக்கு இப்படி ஒரு பிரிவிலேஜ் கிடைச்சதே, அதுக்காக நாங்க சந்தோஷமா திரும்ப போய் நின்று இயேசுவை பற்றி தான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம அந்த இயேசுவின் நாமத்தை அறிக்கை பண்ணலைன்னா அது தேவனிடத்திலிருந்து வந்த ஆவி இல்லை, தேவ ஆவி இல்லை. அது வரும் என்று கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவின் ஆவின்னு சொல்லியிருக்கு. கிறிஸ்தவ மக்களே, இயேசு கிறிஸ்துவை பாடுங்க, இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுங்க, இயேசுவின் நாமத்தில் என்று சொல்லுங்க. நான் அதைத்தான் தாவீது சொல்றார். நீ நிந்திக்கிற என்ன, இன்றைக்கு இந்திய தேசத்துல நிந்திக்கப்படுகிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுங்க, அதை நிலைநாட்டுங்க, அதை பிசாசு மேல சொல்லுங்க, எதிரானவர்கள் மேல சொல்லுங்க. நாங்க இயேசுவை பாடுவோம், இயேசுவை சொல்லுவோம், என்ன உபத்திரம் வந்தாலும் பரவாயில்ல. பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகள் ராஜஸ்தானில் அங்கே ஆரம்பிச்சிருக்க பெத்தேல் மிஷினரி மூமெண்ட்டில் இருக்கிற அந்த பிள்ளைங்கள்லாம் சாப்பிட்றாங்க. என்ன பாட்டு பாடுறாங்க? இயேசு நல்லவர்னு பாடணும் இல்லையா? அங்கே பாட்டி அந்த சுவிசேஷம் சொல்கிறாங்க. அப்படி இயேசுவை அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதை மறுக்கவே முடியாது, இயேசுவை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும் அந்த பிள்ளைங்க. எவ்வளோ அருமையான ஊழியம் பாருங்க. ஆகவே இயேசுவின் நாமத்தை நீங்கள் அறிக்கையிடணும். தாவீது அதைத்தான் சொல்றாரு, நான் நிந்திக்கிற கர்த்தருடைய நாமத்தில் நான் வருகிறேன் என்று சொல்லி. இயேசுவின் நாமத்தை சொல்லலைன்னா நமக்குள்ள வேற ஆவி இருக்குன்னு யோவான் மூலம் ஆவியானவர் சொல்லியிருக்காருங்க. நிச்சயமா நாம் அவருடைய நாமத்தை வைத்து சத்துருவை தோற்கடிக்கணும். இந்திய தேசத்துல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பாடணும். பாருங்க, நாடு முழுவதும் பாட்டு. நம்ம தமிழ்நாட்டில் ஆடி மாதம், மார்கழி மாதம், அப்புறம் என்னம்மா அதுக்கப்புறம் சித்திரை மாதமா, இதெல்லாம் மாதம் வச்சுருக்கான் பார்த்தீங்களா? அந்த மாதத்தெல்லாம் இவனுங்க பாட்டு பாடுது பாருங்க. அந்த பாட்டில் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும்
அவன் சாமி பேரை திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா சொல்றதை நீங்க பார்க்க முடியும். ஆனா நம்ம ஆட்கள் பாட்டு பாடுறாங்க பாருங்க, அந்த பாட்டுல பாருங்க என்ன இருக்குன்னு, யாருமே இல்லை ஐயா, நீர் தான் இருக்கிறீர் ஐயா. அட போயா, இயேசுவை வெற்றியுடன் பாடு, துதிய கம்பீரமா பாடு, கம்பீர சத்தத்தோடு அவர் நாமத்தை துதியுங்கள்னு சொல்லியிருக்கு. இயேசுவின் நாமத்தை போற்றி பாட வேண்டிய, பாட்டு கட்ட வேண்டிய ஆட்கள் இன்னைக்கு எப்படி பாடா பரிதாப பாட்டு கட்டுறான். யாருமே இல்லைங்கிறான். அடே, உனக்கு அப்பா அம்மா தந்திருக்கனடா, யாருமே இல்லைங்கிற. பாட்டு கட்டும்போது யாருமே எனக்கு இல்லை ஆண்டவரே, பாட்டில் தானே இருக்கு. உனக்கு அப்பா அம்மா கொடுத்துருக்கோம், அவங்க என்ன நினைப்பாங்க, அடா பாவி உன்னை நாங்கள் பெத்தமடா, நாங்கள் இங்கே தானே இருக்கோம், யாருமே இல்லைன்னு பாட்டு பாடுற. இயேசு நல்லவர். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நம்ம அறிக்கை பண்ணணும். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். எதுக்கு இயேசு என்ற பெயர் கொடுக்கப்பட்டதா? எல்லா நாவுகளும் அறிக்கை பண்ணும்படிக்கு, சொல்லும்படிக்கு. என்ன சொன்னானுங்க ஆலோசனை சங்கத்தார்? சொல்லாத, இயேசு என்று சொல்லாத, இயேசு என்று சொல்லாத. ஜெபம் பண்ணிட்டு போயா என்னத்தையாவது, இயேசு இயேசு இயேசுன்னு என்னையா பாட்டு பாடிக்கிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? அது மட்டும் வேண்டாம். அதுதானே சாத்தானுக்கு பிடிக்கல. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கூழாங்கல்லா இந்த கோலியாத்த கிளத்தை உள்ள பண்ணிச்சு இல்லைங்க. கர்த்தருடைய நாமம், அந்த வைராக்கியம், அதன் மேலுள்ள வைராக்கியம் இருந்த சின்ன கூழாங்கல்லுக்கு கூட வல்லமை வந்துருச்சு. குருவி அடிக்கிற கூழாங்கல்லுக்கு கூட வல்லமை வந்துருச்சு. எப்படி? கர்த்தருடைய நாமம், கர்த்தருடைய நாமம். ஆண்டவரே, நான் ஈட்டியை நம்பலை, நான் கேடகத்தை நம்பலை, பட்டயத்தை நம்பலை, ஆனால் என்னோட இருக்கிற என் தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் நம்புகிறேன். இயேசு கிறிஸ்து எங்களோட, உம்முடைய நாமம் எங்களுக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள்னு சொல்ற எல்லாருக்கும் கிறிஸ்துவின் நாமம் தரிக்கப்பட்டிருக்குது. அதை வாயில நாம் சொல்லி உச்சரித்து சாத்தானை தோற்கடிக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னும் ஒன்று ரெண்டு குறிப்பு சுருக்கமா நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாத்தானை தோற்கடிக்க, சாத்தானை தோற்கடிக்க அவருடைய நாமம், இயேசு என்ற நாமம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எஸ்தர் காலத்துல ஒரு சாத்தான் எழும்பினான். அவன் பேர் ஆமான் இல்லையா? உங்களுக்கு தெரியும், நான் விஷயத்தை மட்டும் சொல்றேன். அவன் பேர் ஆமான். அவன் யூதர்களை எல்லாம் கொல்லுவதற்கு ராஜா கிட்ட முத்திரை மோதிரத்தை வாங்கிக்கிட்டான். ராஜாவும் சொல்லிட்டார், நீ என்ன எழுதுறியோ என்ன செய்யணுமோ அதெல்லாம் எழுதி என் முத்திரை மோதிரத்தை போடுப்பா, அதில் முத்திரை போடு. என் முத்திரை போடப்பட்டதை செல்லாமல் ஆக்க ஒருவனுக்கும் அதிகாரம் இல்லை, அதனால நீ செய் அப்படின்னு சொல்லி அதில் முத்திரை போட்டு குறிப்பிட்ட இந்த நாளுக்குள்ளே யூதர்கள் எல்லாரும் பட்டயத்தினால் வெட்டி கொல்ல வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் பட்டயம் தீட்டுகிறார்கள். யூதர்களுக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்கள் ஆமானின் ஆட்கள், ஆமானின் கடிதம் பெற்ற மக்கள் எல்லாரும் அங்க பிளாக் ஸ்மித் கிட்ட போய் என்ன பட்டயம் கத்தி தீட்டுறான். எதுக்குன்னா யூதர்களை கொல்றதுக்கு. நம்ம ஊர்ல மட்டும் என்ன செய்யறான்? கத்திய தீட்டுறான். தமிழ்நாட்டிலையும் வந்து கத்திய தீட்டுறான். யூதர்கள் என்ன செய்யணும்? மொர்தெகாய் சொல்றான், எஸ்தர் ராஜாத்தி, நீ ராஜாவுக்கு பொண்டாட்டி ஆயிட்ட, சொகசா வாழலான்னு நினைக்கிறியா? யூதர்கள் எல்லாரையும் பட்டயத்தினால் வெட்டும்போது நீ மட்டும், நீ உங்க அப்பா வீடும் தப்புமா? சவாலுக்கு சொன்ன உடனே அவ யோசிக்கிறா, ஆமாம் ஆமாம் நான் என்ன செய்யணும்? அவ ஜெபிக்கிறா. 3 நாள் உபவாசம் ஜெபம், உபவாச ஜெபம். நான் இருக்கிறேன். மொர்தெகாய்க்கு சொல்லி அனுப்புகிறான், 3 நாள் உபவாச ஜெபம் பண்றேன், நான் செத்தாலும் சாகுறேன், ராஜா எனக்கு அனுகூலம் பண்ணாலும் பண்ணாவிட்டாலும் நான் 3 நாள் உபவாசம் இருந்து துணிந்து நான் ராஜ சமூகத்துக்கு போகிறேன். நீங்கள் எல்லாரும் உடனே மொர்தெகாய்
எல்லா யூத மக்களுக்கும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கிறான். இந்த மாதிரி 3 days fasting and prayer. ஃபாஸ்டிங் சொல்லப்பட்டவன எல்லா யூத மக்கள் எல்லாம், மற்ற இடத்துல எல்லாம் பட்டயம் கத்தி தீட்டுற சத்தம் கேட்குது. ஆனால் இந்த ஜனங்களுக்குள்ள மட்டும் ஜெபம், கண்களை மூடி உபவாசம் இருந்து, சில தண்ணி கூட குடிக்கல, உபவாசம் இருந்து ஜெபிக்கிறார்கள். எப்படி சத்துருவை தோற்கடிக்கலாம், எப்படி சத்துருவை தோற்கடிக்கலாம். 3 நாள் ஃபாஸ்டிங் முடிஞ்சுதுங்க. 3 நாள் ஃபாஸ்டிங் முடிஞ்சுது. இதற்கிடையில் என்ன நடக்குது? என்ன, முருதகாய் தூக்கி போடுறதுக்கு தூக்கு மரம் ரிஹர்சல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சு. ஆனால் 3 நாள் உபவாச ஜெபம். உங்களுக்கு அதில் நம்பிக்கை இருக்குதா? ஜெபத்தில் நம்பிக்கை இருக்குதா? உபவாச ஜெபத்தில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதா? உபவாசம் இருக்கிறோமா? உபவாச ஜெபம் சபைகளில் நடக்குது. எப்படி நடக்குது? காலையில் 10 மணிலேருந்து மத்தியானம் 1 மணி வரைக்கும் உபவாச ஜெபம். காலைல 10 மணிக்கு 10 இட்லி சாப்பிட்டு வந்துட வேண்டியது. அதுக்கப்புறம் 1 மணிக்கு போய் மீன் குழம்பு, மீன் வறுவல் எல்லாம் பிடிக்க வேண்டியது. இடப்பட்ட நேரம் தான் ஃபாஸ்டிங். இல்லைங்க, நம்ம நாட்டில் நடக்கிற ஆமான் திட்டம் தீட்டி கிறிஸ்தவ மக்களை வெட்டுறது, கத்தி தீட்டிக்கிட்டு இருக்கிறான். சொரணை கொஞ்சம் வரணுங்க. நமக்கு கொஞ்சம் ஏதாவது ஒரு ஆவியானவர் நம்மளை கொஞ்சம் உசுப்பி விடணும். உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணு. நிச்சயமா வெற்றி கிடைக்கும். என்ன, மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. யாராவது ஒன்று செய்தால் உடனே அவங்களுக்கு சில ஊர்ல எல்லாம் 10 வருஷம் 15 வருஷம்லாம் ஜெயிலுக்குள்ள போட்டுடலாம்லாம் சட்டம் வச்சிருக்கானா. சிலவன் கொண்டு வந்துடுவானா, தூக்கு போட்டுருவோம் அப்படின்லாம் போடுற அளவுக்கு பயங்கரமாக கிரியை செய்து கொண்டு வருகிறார்கள். அங்கிருந்து இங்கிருந்து இவங்க வடக்க போறாங்க, அவங்க வடக்க இருந்து தெற்க வராங்க. இயேசு ரத்தம் ஜெயம். கிறிஸ்தவ மக்கள் நல்ல விருந்து சாப்பிடுங்க, நல்ல விருந்து சாப்பிட்டு உலகத்தை அனுபவிச்சு கிறிஸ்தவத்தை காலி பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் வளர அன்பானவர்களே உபவாசம் இருங்க. உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க. என்னுடைய லைஃப் டைமில் 75% டைம் நான் ஃபாஸ்டிங் ப்ரேயரில் தான் நான் செலவழிச்சிருக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகுதா? இன்றைக்கும் நான் முழங்காலில் நின்று ஜெபம் பண்ணுகிறேன், முழங்கால் நின்று வேதம் வாசிக்கிறேன். ஆண்டவர் இயேசு ஏதாவது செய்யணும். இங்கே வரும்போது நான் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். ஏன் வாய் இல்லைப்பா, இது உம்முடைய வாய். ஆவியானவரே, உமக்கு வாய் இல்லைல்ல, நான் என் வாயை உமக்கு தரேன். நீங்கள் அந்த வாயிலிருந்து நீங்கள் பேசுங்க. நான் என் சொந்தமாக ஒன்றும் பேசக்கூடாது, நீங்கள் பேசுங்க. எல்லாம் என்னை ஆட்கொள்ளுங்க, நீங்கள் பேசுங்க. அப்படித்தான் சொல்லிட்டு வந்தேன். அதனால் பேசுறதெல்லாம் நான் என்னுடைய சுயமான வார்த்தை இல்லை. ஆவியானவர் சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். இன்றைக்கும் ஆவியானவர் பேசுகிறார். அசீரிய ரீதியில் ஆவியானவர் பேசுகிறது இல்லை. ஆள் இல்லாமல் சத்தம் மட்டும் தொனிக்க பண்ணுகிறவர் அல்ல. எங்களை அதுக்காகத்தான் அவர் தெரிந்தெடுக்கிறார். போதகர்களை தெரிந்தெடுத்து அவர்கள் வாயிலே வார்த்தையை போட்டு அவர்கள் மூலம் அவர் பேசுகிறார். பேசுகிறது நானா இருக்கலாம், ஆனால் அது ஆவியானவருடைய வார்த்தை. ஆகவே இன்றைக்கு நாம் ஒப்பு கொடுக்கணும். உபவாச ஜெபம் இருந்தால் நிச்சயமாய் சாத்தானை தோற்கடித்து விடலாம். அந்த தோற்கடித்தல் என்ற வார்த்தையை உங்கள் மனதில் பதிய வையுங்கள். இது 5வது வருடமா, இது 6வது வருடமா? 6வது வருடம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். இந்த 6வது வருடம் என்ன, பெத்தேல் மிஷன் மூவ்மெண்ட்டுக்கு தோற்கடிக்கிற வருடம். அப்படி எடுத்துக்கொள்ளும். தோற்கடிக்கிற வருடம். நீங்க எதையெல்லாம் மேற்கொள்கிறீர்களோ அதற்கு விரோதமாக எழும்புகிற சத்துரு விழுவான். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழ் நசுக்கி போடுவார். அவ்வளவு பவர்ஃபுல் காட் நம்ம கிட்ட இருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறார். கமிட்மெண்ட்டுக்குள்ள வாங்க, ஒரு அர்ப்பணத்துக்குள்ள வாங்க, ஒப்பு கொடுங்க. இந்த வருடம் தோற்கடிக்கிற வருடம். நீங்கள் செலவு பண்ணுகிற பணம், நீங்கள் தியாகம் பண்ணி கொடுக்கிற பணம், அங்கே நடக்கிற ஊழியம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செய்கிற காரியங்கள் அத்தனையும் எதிராய் எழும்புகிற ஆமானை
அவன் செய்த தூக்கு மரத்திலே அவனை தூக்கி போட வைக்க வல்லமை உள்ளது உபவாச ஜெபம். எந்த ஒரு அரிய காரியத்தை செய்ய வேண்டும் என்று நீங்கள் முற்படும் போது நீங்கள் உபவாச ஜெபத்தை மேற்கொள்ளுங்கள். நிச்சயமா வெற்றி கிடைக்கும். அதுக்கு திருஷ்டாந்தமாகத்தான் இந்த எஸ்தரின் சரித்திரம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எதுக்காக இயேசுநாதர் 40 நாள் உபவாசம் இருக்க போக வேண்டும்? எதற்காக உபவாசம் இருக்க போக வேண்டும்? இயேசுநாதர் நமக்கு மாதிரியை காண்பித்திருக்கிறார். உபவாசம் இருக்கணும்னு சொல்லி வேதத்தில் நாம் நிறைய வாசிக்கிறோம், ஆனால் உபவாசம் இருக்கிறதில்லை. நாம் உபவாசம் இருந்து செபிக்க வேண்டும். அப்பதான் வெற்றி பெற முடியும், ஆமானை காலி பண்ண முடியும். கிறிஸ்தவத்துக்கு எதிரான செயல்படுகிற சத்துருவின் கிரியைகளை நாம் ஒரு மனுஷனை, நம்முடைய யுத்தம் எல்லாம் மாம்சத்தோடு இரத்தத்தோடு அல்ல. எந்த மனுஷர் பேரை சொல்லி இவரை காலி பண்ண நெவர், அப்படி கிடையவே கிடையாது. நம்முடைய யுத்தம் எல்லாம் சாத்தானுக்கு விரோதமாக எழும்பி நின்று அவன் பயங்கரமாக செயல்படுகிற இந்த நாட்களில் கிறிஸ்தவ மக்களே உணர்வடையுங்கள், வைராக்கியம் கொள்ளுங்கள், உபவாசம் இருங்கள். வயசாயிருச்சு, எனக்கு இடுப்பு வலிக்குது, கால் வலிக்குது, முட்டி வலிக்குது, முட்டி போட முடியல, வாய் வலிக்குது, சாப்பிட முடியல. என்னைக்காவது சொல்லியிருக்கமா? வாய் வலிக்குது, வாயை திறந்து உருண்டையை உள்ள தள்ள முடியல, வாய் வலிக்குது. எல்லாம் வலிச்சாலும் வாய் மட்டும் வாய் ஆணு திறந்து உள்ள போகுது, உருண்டையா. உபவாசம் இருக்கணும், ஐயோ அதெல்லாம் கிடையாது. அப்படி உங்க வீட்டிலேயே நீங்க இருக்கலாம், உபவாசம் இருந்து நீங்க ஜெபிக்கலாம். எங்க அம்மாலாம் அப்படித்தான் செய்தாங்க. சபையில் உபவாச ஜெபம் வச்சிருக்காங்களா, உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணலாம். 3 நாள் உபவாசம் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா பாஸ்டர் பொண்டாட்டியும் தான் இருப்பாங்களே தவிர அதுக்கப்புறம் யாரும் இருக்க மாட்டாங்க. ஜெபத்துக்கு வருவாங்க, அவங்க போயிடுவாங்க, சாப்பாட்டு நேரத்துக்கு பார்த்து எழுந்து போயிடுவாங்க. நம்ம செய்யணும், நம்ம அசாதாரணமான காரியங்களை செய்யணுங்க. கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது, அசதியாக இருக்கக்கூடாது. எஸ்தர் இந்த வைராக்கியமா செய்ததுனால ஒரே நாள், 3ஆவது நாள் ஜெபம், 4ஆவது நாள் ஆமான் அவுட்டு. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன், கூழாங்கல்ல எடுத்துக்கிட்டு வர்றேன் இல்லை, நெவர். கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன். சாத்தான் கீழே விழுந்தான், கோலியாத் கீழே விழுந்தான். உபவாச ஜெபத்தோடு வருகிறேன், என் ஆண்டவர் எனக்கு வெற்றியை தருவார், நான் தோற்கடிப்பேன் இந்த ஆமானை. ஆமான் தோற்கடிக்கப்பட்டான். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். நிச்சயமா கர்த்தர் நமக்கு அப்படி செய்வார். நாம் நிச்சயமா அப்படி செய்ய முடியும். நீங்க யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்க. இஸ்ரவேல் மக்கள் எல்லாரையும் மோசே நடத்திக்கிட்டு போறாரு. வனாந்திரம், தண்ணி இல்லை. ஒரு தண்ணி உள்ள இடத்துல வந்தாங்க, அது கசப்பா இருந்துச்சு. அப்புறம் அது மதுரமாக்குனாரு. அப்புறம் ஏலிமுக்கு வந்தாங்க. இப்படியே சங்கடங்கள் பலங்க. கிட்டத்தட்ட 20 லட்சம் மக்களை லீட் பண்ணிட்டு போறாரு மோசே. அப்படி களைத்திருக்கிற நேரம் அமலேக்கியர் இஸ்ரவேல் மக்களை சூழ்ந்து கொண்டார்கள். அமலேக்கியன்னா யார் தெரியுமா? டெஸ்ட்ராயர். அமலேக்கியன் வந்தானா அழிவுதான். சாத்தான் ஒரு டெஸ்ட்ராயர், எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணிடுவான். உங்க பீஸ் ஆஃப் மைண்டை டெஸ்ட்ராய் பண்ணிடுவான். உங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள இருக்கிற அந்த பீஸ், அந்த ஒற்றுமை, அந்த ஒரு மனத்தை டெஸ்ட்ராய் பண்ணிடுவான். உங்க வெல்த் டெஸ்ட்ராய் பண்ணிடுவான். உங்க ஹெல்த் டெஸ்ட்ராய் பண்ணிடுவான். கொஞ்சம் ஜெபம் பண்றீங்க பாருங்க, அதை கூட காலி பண்ணிடுவான். அவர் டெஸ்ட்ராயர், அவன் வந்துட்டான். இப்ப மோசே என்ன செய்யறது? யோசித்தார். யோசுவா கூப்பிட்டார், இளம் ஊழியக்காரன்வா. யோசுவா தம்பி, ஒரு இளம் ஊழியர் ஒரு தம்பி ஜெபம் பண்ணாமத்தியா ஜெபம் பண்ண உடனே என்ன வீரமா, என்ன ஆவி நிறைவோட வந்துச்சு பார்த்தீங்களா? இல்லாம வீரமா வந்துச்சு பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன அப்படி யோசுவா கூப்பிட்டு, நீ பட்டையும் இந்த யுத்தம் செய்ப்பான், நாங்களாம் என்ன செய்யறோம்? ஆரோன் வா, ஊர் வா, நம்ம 3 பேரும் மேலே போவோம். அவங்க யுத்தம் செய்யட்டும். இந்த யுத்தத்தில் ஜெயம் கிடைக்கணும்னா நம்ம கை வைத்து ஜெபிக்கணும். அது அந்த 17ஆம் அதிகாரத்தில் இருக்குங்க, நீங்க வாசிக்கிடுங்க. கையை வைத்து நம்ம ஜெபம் பண்ணணும். பவர்ஃபுல் ப்ரேயர். தலைவர்கள், ஊழிய தலைவர்கள், என்ன பெத்தேல் மிஷனரி மூமெண்ட், இதனுடைய தலைவர்கள், இதனுடைய போர்டு மெம்பர்ஸ்
கேள்வி கேட்கறதுக்கும் குறுக்கு நேர் கேட்கறதுக்கும் அதுக்கும் இதுக்கும் இருக்கக்கூடாது. சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கணும். லீடர்ஸ் சேர்ந்து ஜெபிக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படி 3 பேரும் கை வைத்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. யோசுவா அமலேக்கியரை காலி பண்ணிக்கிட்டே போய்கிட்டே இருக்கிறான். திடீர்னு மோசேக்கு கைகள் தளர்ந்துருச்சு. பாவம் என்ன செய்வோம், என்ன துன்பம், உபத்திரத்தின் மேல உபத்திரம், அப்படியே கைகள் சோர்ந்து போயிடுச்சு. அவனுக்கு நிற்க முடியல, அப்படியே சோர்ந்து போனான். அப்போ அமலேக்கியர் என்ன செய்யறாங்க? வசனம் இருக்கு இல்லைங்களா? அமலேக்கியர் மேற்கொள்றாங்க. உடனே ஊர் ஆரோன்னு பார்த்தாங்க. அதாவது ஜெபத்தில் சோர்ந்து போனது தலைவர் மோசே, ஜெபத்தில் உற்சாகமாக இருக்கிறவங்க அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸ், ஏன்னா ஆரோனும் ஊரும். இவங்க 2 பேரும் என்ன செய்தாங்க? இந்த பக்கம் இருந்து அவங்க சொல்லியிருக்கலாம். ஆரோன் வந்து சொல்லு, ஆரோன் அண்ணங்கரில் அவனுக்கு கொஞ்சம் வாய் இருக்கும், அவனை வாயின்னு தான் வேதத்திலே சொல்லுது. அவன் சொல்ல, ஊர் பாரு நம்ம தலைவரை பத்தியா தூங்குறாரு பத்தியா, ஜெபம் மாடா இந்த ஆள் பண்ணுறான். ஜெபத்தில் சோர்ந்தவங்கள நையாண்டி பண்ணியே அவங்கள குற்றப்படுத்தியே ஜெபமே செய்யாம பண்ற நிறைய மக்கள் இந்த காலத்தில் இருக்கிறாங்க. அந்த ஊர் ஆரோன் 2 பேர் என்ன செய்தாங்க தெரியுமா? பாவம், அவர் எவ்வளோ பிரச்சனையை அவர் கையாண்டுட்டு வர்றாரு. கொஞ்சம் சோர்ந்துட்டாரு. வா நீ அந்த கையப்பிடி, இந்த கையப்பிடி, அந்த கல்லை உருட்டிட்டு வா, நீ வை, நம்ம தலைவர் ஜெபிக்கணும் ஐயா, அவரை உட்கார வை. மோசே நீங்கள் உட்காருங்க, நாங்கள் உங்களை கையை அப்போல்டு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஆரோன் ஒரு பக்கம், ஊர் ஒரு பக்கம் கையை வைத்து பிடிக்க, மோசே ஊர் ஆரோன் சூரியன் அஸ்தமிக்கிற வரைக்கும் அவர்கள் கைகள் உயர்த்தப்பட்டு இருந்தது. அங்க வேத வசனம் என்ன சொல்லுது தெரியுங்களா? யோசுவா அமலேக்கியரை முறிய அடித்தான் அப்படின்னு தமிழ்ல இருக்குது. முறிய அடித்தான். லீடர்ஸ் உடைய பவர்ஃபுல் பிரேயர். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிச்சு லீடர்ஸ் எல்லாம் போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க கூடாது. லீடர்ஸ் முக்கிய பொறுப்புல இருக்கிறவங்க நல்லா ஜெபம் பண்ணணும், நல்லா ஜெபம் பண்ணணும். இந்த பெத்தேல் மிஷனரி மூவ்மெண்ட்ல இருக்கிற லீடர்ஸ் எல்லாம் பவர்ஃபுல் பிரேயர் பண்ற பிரேயர் வாரியர்ஸா இருக்கணும். ஜெபத்துல சோர்ந்து போக கூடாது. சோர்ந்து போனா ஒருத்தர் உற்சாகப்படுத்தணும், ஒருத்தர் உற்சாகப்படுத்தணும். சோர்ந்து போறவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது, அவங்கள உற்சாகப்படுத்தி எல்லாரும் சேர்ந்து ஒரு மனமா ஜெபித்தால் நிச்சயமாக இந்த டெஸ்ட்ராயர் will be destroyed. ஒண்ணுமில்லாம போயிடுவான். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ கர்த்தர் இந்த கிருபையை உங்ககிட்ட கொடுக்கிறார். நீ என் நாமத்தை பயன்படுத்து. உங்கள்கிட்ட இருக்கிற இந்த கூழாங்கல்ல நம்பிக்கிட்டு இருக்காத, கூழாங்கல்ல நம்பிக்கிட்டு இருக்காத. கொஞ்சம் பாட தெரியும் பாரு, இந்த பாடியே கிழிச்சிருவேன்னு நினைக்காத. அந்த பாட்டுக்கு பவர் வேணும்னா என்ன வேணும்? அவருடைய நாமம், கர்த்தருடைய நாமம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பயங்கரமான ஆமான் எழுந்திருக்கான் பாருங்க. நீங்க நான் ஆமான்னு சொல்லும்போது நீங்க யாரை நினைக்கிறீங்களோ அவன்தான். நம்ம இந்தியாவில் ஆமான் இருக்கானா இல்லையா? இருக்கானா? நான் பேரெல்லாம் சொல்ல மாட்டேன். ஆமான் பேரை சொல்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கு, பைபிள்ல இருக்கு. இந்தியாவின் ஆமான். நீங்க நல்லா தின்னுங்க. பிரியாணி, வான்கோழி பிரியாணி, மட்டன் பிரியாணி, மாட்டன் பிரியாணி, உரு பிரியாணி, அப்படி மாற்றி மாற்றி எங்கெல்லாம் ரெஸ்டாரண்ட்டு நல்ல டேஸ்டாக இருக்குன்னு எதெல்லாம் சொல்கிறானோ, யூடியூப்பில் எதெல்லாம் பார்க்குறீங்களோ அங்கெல்லாம் போய் உக்காந்து தின்னுபிட்டு வயிற்றால வாயால் போய் ஒன்றுக்கும் லைக் போடாமல் கர்த்தர் யாரை கேட்குறாரு? நம்ம இந்தியாவின் ஆமானை வீழ்த்துவதற்கு உபவாச ஜெப வீரர்கள் வேண்டும். உபவாச ஜெப வீரர்கள் வேண்டும். ஆமென், ஆமென். நீங்க அதில் எழும்புங்களேன், நீங்க எழும்புங்களேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். நாங்கள் சபையில் அதுதான் சொல்கிறோம். என்ன
ஃபீஸ்ட் வச்சா நிறைய பேர் வராங்க, ஃபாஸ்ட் வச்சா ஒருத்தரும் வர மாட்டேங்கிறான். கொஞ்சம் பேர் வராங்க. இந்த முன்னே பாவப்பட்டதுங்க 2 பொம்பளைங்க இருக்கும் பார்த்தீங்களா, அதுங்க தான் வருது. இந்த ஏழைங்கெல்லாம் வருது. மிச்சவங்கெல்லாம் தனவான்கள் படித்தவங்கெல்லாம் ஃபீஸ்ட் வச்சா வருவாங்க. ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு எப்போ நிறைய பேர் வர ஆரம்பிக்கிறீங்களோ ஆமான் காலி ஆகிடுவான். அவன் போடுற திட்டத்தில் அவனுக்கே அது சரியாக மாறிடும். திட்டமாயா போடுற திட்டம் மிஸ்டர் ஆமான், திட்டமா போடுற. நாங்கள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ண போகிறோம். ராஜஸ்தானில் அதை சுற்றி உள்ள இடங்களில் இன்னும் மூவ் பண்ணணும்னு இருக்கிறாங்க. இந்த பெத்தேல் மிஷினரி மூவ்மெண்ட் செய்கிற அந்த மினிஸ்ட்ரியில் ஆமான் வீழ்த்தப்படுவதற்காக நாங்கள் உபவாசம் இருந்து ஜெபிக்க போகிறோம். மாதத்தில் ஒரு தடவை ஒரு நாள். நீங்கள் காசு கொடுக்குறீங்க, அதனால தான் உங்களை கூப்பிட்ருக்காங்க. அதுக்கு வெரி குட், அது கொடுங்க, நிறுத்திடாதீங்க, நிறையா கொடுங்க. என்ன நிறைய கூழாங்கல் மாதிரி இத்தினோண்டு கொடுக்காதீங்க, பாறாங்கல்ல கொடுங்க. அதையும் தூக்கி போட்டு எத்தனை கோலியாத்தினாலும் காலி பண்ணிடுவாங்க. ஏன்னா இதோண்டு சின்னது தான், கூழாங்கல்னா சின்னது, அதனால் சின்னது இல்லை இருக்கிறதுல. இந்த மிஷினரி மூமெண்ட்டுக்கு தான் நிறையா கொடுக்கணும், நல்லா கொடுங்க. ஆனாலும் கர்த்தருடைய நாமம் தான் வெற்றியை கொடுக்கும். உபவாச ஜபந்தான் வெற்றியை கொடுக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ என்ன செய்யணும்? எல்லாரும் கையை உயர்த்தி பரிசுத்தமான புருஷர் எல்லா இடங்களிலும் உங்களுடைய கைகளை உயர்த்தணும்னு சொல்லியிருக்கு. புருஷர்னு ஸ்திரீகள்லாம் எல்லாரும் கையை உயர்த்தி ஜபிக்கணும். அது வெற்றியின் ஜபம், ஊக்கமான ஜபம். இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குங்க. யோசபாத்துக்கு விரோதமாக அம்மோனியர் அமலேக்கர் எல்லாம் வந்தாங்க. அவருக்கு ஒரு தீர்க்கதரிசி யகாசியல்னு ஒருத்தன் எழுந்தான். அவன் எழுந்து சொன்னான், யோசபாத்தே, யூதா மனுஷரே, கவலைப்படாதீங்க, இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, கர்த்தருடையது. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். ஏன்னா ப்ராஃபஸி வந்த உடனே இவர் என்ன பண்ணார் தெரியுமா? யுத்த காலத்துக்கு போயிருக்காங்க. யுத்த காலத்தில் பட்டயம் பிடிச்சிருக்கவங்களாம் பின்னால் போ, பட்டயம் ஈட்டி நல்லா சண்டை போட தெரிஞ்சவன், நல்லா ஈட்டி குத்த தெரிஞ்சவன், நல்லா பட்டயத்தில் காலி பண்ணுறவங்கலாம் முன்னால் நிற்கிறேன், அவன் எல்லாம் பின்னால் போ, பாட்டு பாடுறவங்களாம் முன்னால் வாங்க, ஆராதனை பண்ணுறவங்க. அன்னைக்கு ஒரு வர்ஷிப் நடந்துச்சு பாருங்க. அதில் 2 நாளாகுமா 20ஆம் அதிகாரத்தில் இருக்குது. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது, எடுத்து வாசி. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாக வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரும் ஒருவருக்கு விரோதமா எழும்ப பண்ணதினால் வெட்டுண்டு விழுந்தார். சாம கூட்டாண்டையில எழுந்து போய் நின்று எதிரிகள் எங்கன்னு பார்த்தா அவ்வளவு பிளாட், ஒருத்தம் கூட தப்பலையாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா? இது நடக்குதா இல்லையான்னு பாருங்க. நம்ம நாட்டில் இது நடக்குதா இல்லையான்னு பாருங்க. ஒற்றுமையாவா இருக்கிறீங்கப்பா? ஒற்றுமையா இருக்கிறீங்களா? ஒற்றுமையா இருக்கா? நீயே ஒருத்தனுக்கு ஒருத்தன் வெட்டிக்கிட்டு விழுகிறத நிச்சயமா தேவன் அப்படி செய்வார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு விரோதமா உருவாக்கப்படும் தேவனுடைய பிள்ளைகள், ஊழியருக்கு விரோதமா உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். கர்த்தர் நம்மத்திலே கிறிஸ்தர் நல்லா உண்மையா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி பாடுகிற பாடல்களை பாடி தேவனை மகிமைப்படுத்தி துதி செய்தால் சத்துருக்கள் நாம வெட்ட வேண்டியதில்லை, அவனே வெட்டிட்டு செத்துருவான். பிசாசுக்களை விழுந்துருவான், வெற்றி கிடைக்கும். தோற்கடிக்கிறவர்கள் என்ன செய்யணும்? இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தணும். தோற்கடிக்கிறவர்கள் என்ன செய்யணும்? உபவாசம் இருந்து ஜெபிக்கணும். தோற்கடிக்கிறவர்கள் என்ன செய்யணும்? நல்ல கைகளை உயர்த்தி பவர்ஃபுல் பிரேயர். சோர்ந்து போகக்கூடாது. சோர்ந்து போனால் ஒருத்தர் உற்சாகப்படுத்தி என்ன செய்யணும்? தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருக்கணும். சத்ரு என்ன செய்வான்? எல்லாம் முறியடிக்கப்படுவான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சத்ரு நமக்கு விரோதமாக எழும்பும் போது அவனை தோற்கடிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? கடைசியா எல்லாரும் பாடி துதித்து ஆராதிக்கணும். திறமையை காட்டுறதுக்கு பாடுறதில்லை,
திறமையை காட்டுறது பாடல, தாளந்த காட்டுறதுக்கு பாடுறது இல்லை, அழகா பாடுறான்னு சொல்றதுக்கு பாடல, பாட்டு போட்டிலாம் ஒன்றும் வைக்கல. யுத்த களத்தில் யார் என்ன எவன் எத்தனை எந்த ஸ்கேல்ல பாடினான்னு தெரியாது. ஒருத்தன் ஏல பாடிருப்பான், ஒருத்தன் பியில பாடியிருப்பான், ஒருத்தன் சியில பாடியிருப்பான், ஒருத்தன் டியில பாடியிருப்பான். ஆனா உண்மையா கர்த்தருக்கு ஆராதனை செய்தாங்க. ஹல்லேலூயா. சத்துருக்கள் ஒருத்தனுக்கு ஒருத்தன் வெட்டுண்டு விழுந்தான். தோற்கடிக்கிறவர்கள் செய்ய வேண்டிய 4 குறிப்புகள் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நீங்க பயன்படுத்தினா நீங்க தோற்கடிக்கப்படாமல் தோற்கடிக்கிறவர்களாக மாறுவீர்கள். இந்த வருடம் இந்த BMMக்கு தோற்கடிக்கிற வருடம், தோற்கடிக்கிற வருடம். ஜெயம் பெறுகிற வருடம் சொல்றதை விட தோற்கடிக்கிற வருடம் என்கிற அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். கர்த்தருடைய நாமத்தினால் நீங்கள் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தோடு வெற்றி பெற நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த பிரசங்கத்தை இந்த இன்னைக்கு நம்ம தியானிச்ச இந்த காரியத்தை அப்படி கீழே போட்டுட்டு நீங்கள் போனீங்கன்னா, பாஸ்டர் நீங்கள் சொன்னதில் 1-2 நாங்கள் எடுத்துக்கிறோம், மிச்சத்தை தள்ளிடுறோம். ஆப்ஷனே கிடையாது. கர்த்தர் உன்னோட பேச அவர் என்ன சொல்றார்? அவருடைய கற்பனைகளை எல்லாம், அவருடைய கட்டளைகளை எல்லாம் 1 விட்டுரு 2 விட்டுரு கிடையாது. அவர் சொன்ன எல்லாவற்றையும் நீ கை கொண்டார், அவர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதனால் இன்றைக்கு கர்த்தர் பேசினதுல 1 விட்டுடலாம், 1 பார்த்துக்கலாம். பாட்டு பாடணும்னு சொன்னீங்க பாருங்க, அது நல்லா இருக்குது, அது மட்டும் நாங்கள் பாடுறோம். உபவாசம் ஐயோ எங்களுக்கு ஒத்தே வராது. கையை வைத்து ஜெபம் பண்ற, கொஞ்ச நேரம் கை வைத்தாலே உழைஞ்சு போயிடுது. கை வைத்து ஜெபம் பண்ணா ஊக்கமான ஜெபம் என்பதற்கு தான் அதை சொல்லி இருக்குது. ஏன்னா அதுக்காக கை வைத்துக்கிட்டே இருங்கன்னு நான் சொல்லலை. ஊக்கமான ஜெபம். தலைவர்கள், முன்னுக்கு நிற்கிறவர்கள், ஒரு குடும்பம் இருந்தால் அப்பங்காரன் என்ன செய்யணும்னா நல்ல ஊக்கமாக ஜெபிக்கிற ஆளாக இருக்கணும். ஏன்னா உட்காந்து டிவியை பார்த்துக்கிட்டு பொம்பளை ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தான்னா, இவன் டிவியை பார்த்துட்டு ஏன்னு இருந்தேன்னா உன் குடும்பம் ஏன்னு தான் போகும். ஜெபிக்கணும். ஊக்கமான ஜெபம் செய்கிறவங்க கர்த்தர் உங்களை அப்படி ஆசீர்வதிக்க. நீங்க யாரு இன்னைக்கு? நீங்க யாரு சொல்லுங்க? நீங்க யாரு? தாவீதா? என்னம்மா இவ்வளவு நேரம் பிரசங்கம் கேட்டுட்டு நீங்க யாரு எல்லாம் சொல்லுங்க. நான் தோற்கடிக்கிறவன், நான் தோற்கடிக்கிறவன். கர்த்தர் அந்த 4 விஷயம் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அதை நாங்க பின்பற்றுவோன்னு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.